திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களே பேச அன்போடு அழைக்கிறேன். இலவசங்கள் கவர்ச்சியா வளர்ச்சியா என்ற ஒரு பார்வையில் பெரும்பாலும் ஏதோ இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்பதை போன்ற ஒரு பார்வை, அல்லது இங்கே மட்டும்தான் காலந்தோறும் ஏழைகள் இருந்து கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு பார்வை. ஒன்று சொல்லுகிறேன், எப்பொழுதுமே நமது திட்டங்கள் அல்லது நமது அரசியல் சரியாக போய்கொண்டிருக்கிறதா என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்காக நாம் எப்போதும் என்ன செய்வோம் என்று சொன்னால், வெஸ்டர்ன் கண்ட்ரி மேற்கத்திய நாட்டில் ஒரு வளர்ந்த நாட்டை எடுத்து இந்த நாட்டில் என்ன நடந்திருக்கிறது என்று நாம் பார்ப்போம். அமெரிக்காவில் இன்றைக்கு மேற்கத்திய நாடு அமெரிக்கா வளர்ந்த நாடு. என் தோழர்களே, அங்கே எத்தனை கோடி இலவசங்கள் கொடுக்கப்படுகிறது என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஸ்னாப் என்ற ஒரு திட்டம், விக் என்ற ஒரு திட்டம், விக்னா விமன் இன்ஃபன்ட் சில்ட்ரன் என்ற ஒரு திட்டம், சப்ளிமெண்டரி இன்கம் திட்டம், இதை தாண்டி சோசியல் செக்யூரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் திட்டம், TANF திட்டம் என்று 15 திட்டங்கள் இருக்கிறது. வீடு கொடுக்கிறார்கள், கல்வி கொடுக்கிறார்கள், மதிய உணவு கொடுக்கிறார்கள், இதெல்லாம் சரி. இதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவில் எதற்கெல்லாம் கொடுக்கிறார்கள் தெரியுமா? அங்கே குடியிருக்கிற ஏழைக்கு வாடகைக்கு இலவசமாக பணம் கொடுக்கிறார். இலவசமான சாப்பாடு 80 லட்சம் பேருக்கு அமெரிக்காவில் கொடுக்கப்படுகிறது. இத்தனை திட்டங்களும் சேர்ந்து எத்தனை லட்சம் கோடி தெரியுமா? 1.25 லட்சம் கோடி டாலர். சரியா? ஒரு டாலர் இன்னைக்கு ஏறத்தாழ நமது மோடி ஐயா ஒரு 100 ரூபாய்கிட்ட கொண்டு வந்துட்டார். 100 பெருக்கிக்கங்க, எவ்வளவு காசுன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்கால என்னைக்காவது கலர் டிவி கொடுத்துருக்காங்களா? இல்ல, உண்மை. சகோதரி கேட்டது உண்மை. அவங்க கலர் டிவியும் கொடுத்துருக்காங்க. கலர் டிவி மட்டும் இல்லை, அங்க டிஷ்வாஷ் வாங்குறதுக்கும் காசு கொடுத்துருக்காங்க. உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதாரம் அமெரிக்கா. அதற்கு அடுத்து சைனா அதிகமாக கொடுக்கிறது. இன்றைக்கு உலக அளவில் 2வது பெரிய பொருளாதாரம் சைனா. இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கொடுக்கப்படுகிறது இலவசம். இப்பொழுது சொல்லுகிறேன், சத்தியமடித்து சொல்லுகிறேன், தாய் தமிழ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இந்தியாவில் மிக உயர்ந்த பொருளாதாரம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம். இந்த இலவச திட்டங்கள் கவர்ச்சி திட்டங்களாக மட்டுமே இருக்குமே ஆனால் அமெரிக்கா இந்நேரம் கடன் வாங்கி திவாலாகி இருக்க வேண்டும், சைனா திவாலாகி இருக்க வேண்டும், தமிழ்நாடு திவாலாகி இருக்க வேண்டும். மாறாக இன்றைக்கு அமெரிக்கா கோலோச்சுகிறது, சைனா கோலோச்சுகிறது, இந்தியாவிற்குள் தமிழ்நாடு கோலோச்சுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் உண்மையாக சொல்லுவேன், நம்மில் ஒரு பங்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை நம்மோடு தூக்கி செல்லுகிற இந்த சமூக நல திட்டங்கள் காலம் காலம் தேவைப்படுகிறது. நான் பேசியதில் அமெரிக்காவை கோடிட்டு காட்டினீர்கள், சைனாவை கோடிட்டு காட்டினீர்கள் அப்படின்னு நான் சொன்னாங்க. நான் காட்டியது எதற்காக என்றால், உலகத்தின் வளர்ந்த நாடுகளாக கருதப்படுகிற அமெரிக்காவிலும் சைனாவிலும் ஏழ்மை இருக்கிறது. நீங்கள் பேசுவது கேட்பதற்கு நன்றாக இருக்கும். கேழ்வரகில் தேன் வடிகிறது என்று சொன்னால் பேசுகிறவனுக்கு அது நன்றாக இருக்கலாம், கேட்பவர்களுக்கு அதில் தேன் எப்படி வடிய முடியும் என்ற கேள்வி வேண்டாமா? தமிழ்நாட்டிலே காசு கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய திட்டங்களை எதையாவது பாட்டாளி மக்கள் கட்சியோ நாம் தமிழரோ இதுவரைக்கும் வைத்திருக்கிறதா? ஒரு நிமிஷம், திட்டங்களை சொல்லுங்க, திட்டங்களை சொல்லுங்கன்னு சொன்னோம். இருங்க, சரி, ஓகே ஓகே, காம் டவுன் இருங்க. ஆக நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, எந்த ஒரு தேசத்தில் எவ்வளவு வளர்ந்தாலும் ஏழ்மை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் 80களில் நாங்கள் பள்ளிகளில் படிக்கிற போது எங்கள் ஊரில் 4 வீட்டில், அந்த கிராமத்தில் 4 வீட்டில் சைக்கிள் இருந்தால் அவன் பெரிய பணக்காரன். இன்னைக்கு உண்மைதான், உண்மை. கிராமத்தில் கார்கள் நிற்கிறதா இல்லையா? இப்போ அந்த ஊரில் இந்த காரை பார்க்குறவங்க இப்போ எல்லார் வீட்லேயும் பைக் இருக்கும், சைக்கிள் இருக்கிறவன் ஏழை ஆயிடுவான், அவன் பைக்குக்கு வரணும்னு ஆசைப்படுவான். இதுதான் உலகத்தினுடைய வளர்ச்சி. எது ஒன்று இன்றைக்கு பணக்காரத்தனமாக நினைக்கப்படுகிறதோ 20 ஆண்டுகளில் அது ஏழ்மையின் குறியாக மாறும். அதுதான் வரலாறு. இங்கே எங்கள் கூட இருந்துக்கிட்டே ஒருத்தர் இந்த கூட இருந்தே கொதவலையாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அண்ணன் அஸ்வத்தாமன் வந்தார். மோடி பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திட்டார். ஏங்க
50 லட்சம் கோடி கடன் இதுவரைக்கும் இருந்தது. உங்கள் ஆள் 200 லட்சம் கோடி ஆக்கி வச்சிருக்கிறாரு. 150 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு. இது யார் செய்தது? நாங்கள் வாங்கினதா, நீங்கள் வாங்கினதா? 150 லட்சம் கோடிக்கு நீங்கள் பொருளாதாரத்தில் கடனை வாங்கிட்டு இன்னைக்கு 1 பவுன் தங்கம் 1 லட்சம் ரூபாங்க. சிலிண்டர் 450 ரூபாய்க்கு கொடுப்போம், நீங்கள் 1100 ரூபாங்க. தங்கம் எங்கே இருக்கு? சிலிண்டர் எங்கே இருக்கு? பெட்ரோல் டீசல் விலை எங்கே இருக்கு? இன்னொன்று சொன்னார், சிலிண்டரை மோடி கொடுத்தாரு. இதை தமிழ்நாட்டில் சொல்லாமா? 2007 கேஸ் ஸ்டவ்வும் சிலிண்டருக்கான அட்வான்ஸும் முதலில் கொடுத்தவர் தலைவர் கலைஞர். யாரும் மறக்க முடியாது. தொலைக்காட்சி மட்டும் நாங்கள் கொடுக்கல. தொலைக்காட்சியை கொடுத்தது என்பது ஒரு அறிவு வளர்ச்சி. கேளுங்களேன், அன்னைக்கு எத்தனை வீடுகளில் தொலைக்காட்சி அவங்கவுங்க வீட்டில் இருந்து பார்த்தாங்க? எத்தனை பேர் போய் நின்னாங்க? பக்கத்து வீட்டில் போய் அவமானப்பட்டது பல பேர் உண்டு கிராமத்தில், தெரியுமா? ஆனா தொலைக்காட்சியை கொடுத்ததுக்கு பிறகு இன்றைக்கும் சொல்லுகிறேன், அரசியல் விழிப்புணர்வும் சமூக விழிப்புணர்வும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்திருப்பதில் தொலைக்காட்சி பெட்டிக்கு மிகப்பெரிய பங்குண்டு. யாரும் மறுக்க முடியாது. பேசுறது பேசலாம். நீங்க சொல்றீங்களே, ஒரு தத்துவம் சொல்றீங்க பாத்தீங்களா, மீனை பிடிக்கிறதுக்கு கத்துக் கொடுங்கன்னு. மீனை பிடிப்பதற்காக பிள்ளைகள் கத்துக்கொண்டிருக்கிற போது தகப்பனையும் தாயையும் தக்க வைப்பதற்காக கொடுக்கப்படுவதுதான் இந்த இலவசம். போகிற போக்கில் உனக்கு தண்ணியை கொடு, நல்ல தேனை கொடு, பாலை கொடுன்னு சொல்ல என் டேட்டா வச்சு பேசிட்டு இருக்கிறேன் நான். 17,113 கோடியில் விட்டுட்டு போனது அதிமுக. இன்னைக்கு 5 வருஷத்துக்குள்ள நாங்க இதை 32,83,000 கோடி நீங்க எடுத்து பார்க்கலாம். அண்ணா ரமேஷ் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 2 மடங்கு உற்பத்தி பெருகி இருக்கு. நான் கேட்குறேன், கடன் இங்க இருக்கிற கடன் ஒவ்வொரு தமிழனுக்கும் சொந்தம்னா இந்த உற்பத்தியும் ஒவ்வொரு தமிழனுக்கும் சொந்தமா இல்லையா? அப்படித்தானே? அப்படி பார்த்தா நான் சொல்றது 1.25 லட்சம் உனக்கு கடன் இருக்கிறது தலைக்கு மேல் என்று சொன்னால் சத்தியமாக சொல்லுகிறேன், 4 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தமிழனுக்கும் சொத்து இருக்கிறது. அப்படித்தானே அர்த்தம்? உற்பத்தி இது என்ன? அதாவது தத்துவார்த்தமாக நான் டேட்டா, ஐ ஆம் ஸ்பீக்கிங் ஆன் டேட்டா. நான் எனக்கு இந்த பொய் பேசலாம் தெரியாது. இப்போ அண்ணன் கேட்டார்ல ரமேஷ், பொருளாதார நிபுணர்கள் என்ன செய்தார்கள்? இதுதான் அவங்க செஞ்சது. 50 வருஷத்துல இருந்த பொருளாதார வளர்ச்சியை 5 வருஷத்தில் 2 மடங்காக்கி காட்டிய பெருமை பொருளாதார வல்லுநர்களுடைய ஆலோசனைக்கு உண்டு. அது தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு உண்டு. அந்த பெருமை மறக்க முடியுமா உங்களால? பொருளாதாரத்தில் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், பொருளாதாரத்தில் தகுதி இருந்தவனுக்கு மட்டும்தான் கடன் வாங்க முடியும். இன்னும் சொல்லுகிறேன், பொருளாதார தத்துவமே எது என்று சொன்னால் எந்த முதலாளியும் கடன் இல்லாதவன் இல்லை. யாராவது ஒரு முதலாளி கை தூக்குங்க பாப்போம், நான் கடன் இல்லாம நான் தொழில் முதலாளியா இருக்கிறேன் அப்படின்னு. அண்ணா கல்யாணம் சொல்றாரு, அவங்க தகுதியை உருவாக்கி வச்சாங்களா, நீங்க வந்து கடன் வாங்கிட்டீங்களா? அது அவங்களுக்கு எப்பவுமே எப்படின்னா, நாங்க கோயம்பேடு இதை கட்டி வைப்போம், எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவோம், வந்து திறந்து வைக்கப்பட்டது அதிமுகவால் அழகா அடிப்பாங்க, சும்மா நச்சு நடிப்பாங்க. இன்னொன்னு சொல்றாரு நம்ம ஆளு அஸ்வத்தாமன் சொல்றாரு, நாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்க ரொம்ப விளம்பரம் எல்லாம் செய்ய மாட்டோம். உலக தலைவர்களில் அதிகமான விளம்பர செலவு செய்யக்கூடிய ஒரே தலைவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஆர்டிஐயில் வாங்கியிருக்குங்க. தனிநபர் வருமானத்தில் இன்றைக்கு இந்தியாவில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு. தனிநபர் வருமானம் எப்படி கூட முடியும்? பொருளாதாரம் கூடணும். பொருளாதாரம் கூட வேண்டும் என்று சொன்னால் இன்க்ளூசிவ் growth இருக்கணும். மக்களை தேடி மருத்துவம் ஒரு திட்டம், இது உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்டால் அது உருவாக்கப்பட்டதே கிராமப்புறத்துக்கு, அது எப்படி சென்னைக்கு வரும்? இன்னைக்கும் சென்னையில் உயர்தர மருத்துவங்கள் இந்த அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கிறது. இன்னைக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் சொல்கிறீங்களே சுகாதாரத்தை கொடுங்கன்னு, என் தம்பி கிம்லருக்கு சொல்கிறேன், இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், கேபிட்டல் ஆஃப் மெடிசன், எங்கள் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எது என்று கேட்டால் சென்னை தான். அப்போ இந்தியாவில் இருப்பதில் கல்வியில் நாம் முன்னேறி இருக்கிறோம், தொழிலில் நாம் முன்னேறி இருக்கிறோம், தொழிற்சாலைகளில் 41,000 தொழிற்சாலைகளோடு முன்னணியில் இருக்கிறோம். அதே போன்று உயர்கல்வி படிப்பதிலே 53% உயர்கல்வி படிப்பிலே நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். ஒவ்வொன்றாக இன்றைக்கு இந்தியாவில் ஏனைய மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதை எங்களுக்கு எதிரான ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்களே சொல்லுகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியின் பின்னால் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இலவச திட்டங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்.
சமூக நல திட்டங்கள் நிச்சயமாக அதன் பெரும் பங்களிப்பை அளிக்கிறது. எனவே இது தொடரும். இதை தொடர்வதற்காக 2026 மீண்டும் எங்கள் ஆட்சி வரும். நன்றி, வணக்கம்.